எனக்குமே பல குழப்பமான இருந்த ஒரு டாபிக் தான் இன்னைக்கு சூப்பராக டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு வெளியே மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த பழைய லைவ் ஆல்ரெடி ஓடிட்டுருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கொஞ்சம் டிப்ஸ். நான் உங்கள் இஷ்யூ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் நானும் நினைக்கிறேங்க கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு சில சுச்சுவேஷன் அந்த எடிட்டிங் அப்படி இப்படின்ட்டு ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்குமே பல குழப்பமான இருந்த ஒரு டாபிக் தான் இன்னைக்கு சூப்பராக டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைவுங்கிறது இன்றைக்கி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காகட்டும், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்காகட்டும், இல்லை இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம்னா லைவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நம்ம வாட்சிங் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக லைவ் போட்டு தான் ஆகணும். இன்கேஸ் நம்ம போட்ட வீடியோ அந்தளவுக்கு ரீச் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டே வரைக்குமே உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம்னு வைங்க, டக்குன்னு என்ன ஆகும்னா நம்மளை வெளியே தூக்கி போட்டுரும் யூடியூப். அதாவது அந்த யூடியூப் ஸ்க்ரீனை விட்டே டக்குன்னு வெளியே வந்திருப்போம். இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நம்ம யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம், டக்குன்னு வெளியே வருது. சம்டைம்ஸ் வெளியே வரும், மறுபடியும் நம்ம யூடியூப்குள்ளே போய் லைவ் கிளிக் பண்ணிட்டு லைவ் போடுறதுக்கு போகும்போது ரெஸ்யூம்னு காட்டும், இல்லை என் பண்ணிக்கலாமான்னு காட்டும். நம்ம ரெஸ்யூம் கொடுத்தோம்னா அகைன் பழைய லைவுக்கு வந்துடும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ரெஸ்யூம் ஆப்ஷன் வர்றது நியூ லைவ் போகிற மாதிரி இருக்கும். சரி, நியூ லைவ் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வெளியே மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த பழைய லைவ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்க்ரீன் பிளாக்காக காட்டும், புரியுதுங்களா? லோடிங் ஆகிட்டு பிளாக்காக காட்டும், நம்ம ஃபேஸ் எதுவுமே காட்டாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அது கட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்காது, என் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம மேலே தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன்டு வீடியோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. நானே நிறைய ரிசர்ச் பண்ணி படித்து தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். எனக்குமே இந்த இஷ்யூஸ் வந்துச்சு. பட் 4-5 டைம் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு 2-3 டைம். அப்போ என்ன பண்ணுவேன், டக்குன்னு என்ன பண்ணி நியூ லைவ் போயிடுவேன். நியூ லைவ் போனால் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். பட் அது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நியூ லைவே போகணும். என்ன ஆகுதுன்னா, நியூ லைவ் உங்களுக்கு போகும், அந்த நியூ லைவும் உங்களுக்கு ஆட் ஆகும். பட் நீங்கள் ஆல்ரெடி போட்ட லைவ் உங்களுக்கு ஆட் ஆக மாட்டேங்குது. எனக்கு அந்த இஷ்யூஸ் தான் வந்துச்சு. ஒரு டைம் மட்டும் ஒரு டைம் மட்டும் எனக்கு ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் பல டைம் எனக்கு 1K வியூஸ் வரைக்கும் நிறைய வியூஸ் போச்சு, நல்ல வியூஸ், நல்ல ரீச் இருந்துச்சு. பட் அந்த வீடியோ எங்கே போச்சுன்னே தெரியல, எப்படி எடுக்கணும்னு தெரியல, நான் டெலீட் பண்ணலை. பட் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ லைவ் போகாமல் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பாருங்கள். நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே இதாகும். ஸோ அந்த ஃப்ளோலெஸ் வராது. ஏன்னா நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன், கட் பண்ணி போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரலாக பேசும்போது பர்ஃபெக்டாலாம் வராது இல்லைங்க, நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி எனக்கு இப்போ லைவ் போட்டோன்னே மறுபடியும் அதே மாதிரி அகைன் வெளியே வந்துச்சு. நான் உள்ளே போய் பார்த்தா லைவ் ஓடிட்டுருக்கேன். ஸோ நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஸ்க்ரீனை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் அகைன் லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொபைல் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி மொபைலை ஆன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியும் ட்ரை பண்ணால் அப்படியுமே ஆகலை. அப்போ என்னென்னா, இது நான் சம் நெட்ஒர்க்ஸ் இஷ்யூ நம்மளுக்கு மேலேயா இல்லை யூடியூப் கிளிச் அதனால ஏதோ பிரச்சனையானுங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் இது ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல, அதில் போட்டிங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம லைவ், ஷார்ட்ஸு, வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த லைவில் நம்ம லைவ் வந்துச்சுன்னா அதில் எண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லிச்சு. ஸோ அதுவுமே நான் போய் பார்த்தேன், அதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது தெரிலன்னு சொன்னோன்னே மறுபடியும் கேட்டப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் நம்ம சைடா இல்லை கிளிச் சைடா ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால. ஸோ ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்க, இல்லை 1 hour வரைக்குமே வெயிட் பண்ணலாம்
1 hour வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பிளாக்காக இருக்கும். நம்மளே டெக்ஸ்ட் பண்ணலாம் நம்ம போடுற ஃபோன்லேருந்தே. அப்போ லோட் ஆகிட்டே இருக்கும், பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுனாலே நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க, வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை வீடியோஸ் வந்து போட்டதும் அந்த டைம் வேணாம், 1 மணி நேரம் கழித்து உங்கள் ஷார்ட்ஸோ வீடியோஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அகைன் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எண்டாகிருக்கும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. மறுபடியும் லைவ் போட்டால் இது கட் ஆயிரும்னு மட்டும், இது ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூன்னு தான் சொல்கிறாங்க. யூடியூப் சைடோ நம்ம சைடோ எதாவது க்ராஷ் ஆச்சுன்னா அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க. நம்ம சேனல்னால நான் இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா யாருமே எனக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரில இந்த பிரச்சனையை வச்சு. ஸோ வந்து நானும் நிறைய பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சரி யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 3-4 டைம் நானுமே அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைவுங்கிறது நம்ம வந்து வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ வந்து எப்போவுமே வந்து அது வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வாய்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் வந்து சேவை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது, விளாக்ஸு எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து வச்சுருக்கிற ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் நான் வாங்கியே 5 years ஆச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு, வித் ரிங் லைட்டோடு வருது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து நான் மைக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், ஆனால் நான் போட மறந்துடுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 100-500 தான் வந்துச்சு அந்த மைக்கு. இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மைக்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போவே எடுத்து போடுங்க. உங்களுக்கு நம்ம ரியாலிட்டியை தான் மக்கள் விரும்புகிறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போக போக கற்றுப்பீங்க. எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பெரிய யூடியூபர்ஸ்லேருந்து சின்ன யூடியூபர் வரைக்கும் மிஸ்டேக் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ நானுமே கற்றுட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நான் அதை வந்து கற்றுக்கிறேன். எல்லாமே ஒரு தவறுலேருந்து தான் நம்ம லெசன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அண்ட் வந்து நீங்களுமே சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களுமே ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இது பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டோடு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு மனசோட பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரியான யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ நம்மளோட அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் இதே நேம் தான், கொஞ்சம் டிப்ஸ் விலாக்ஸ் தான். ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்குமே ஆசையாக இருக்கும் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த டாபிக் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, இல்லை இந்த இஷ்யூ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நான் நல்ல ஒரு டாபிக் கொண்டு வரேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.